Hi students, welcome to Chem Free Tutorial. In this video, let's see class 3 mathematics chapter 7 Raksha Bandhan. Okay, Raksha Bandhan அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி நம்ம படிக்க போறோம். 7th ரக்ஷா பந்தன். ஓகே, ரக்ஷா பந்தன்ல ஒரு வீடுல எப்படி டெக்கரேட் பண்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல உங்களை மாதிரி ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு கேர்ளும் அவங்க அப்பாவும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வீடு அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. Tomorrow is Gopal's favorite festival. கோபால்ன்ற யாருன்னா அந்த கேர்ளோட அப்பா, அவர் தான் கோபால். ஓகே, நாளைக்கு ஓகே அவங்களோட அப்பாவோட ஃபேவரட் ஃபெஸ்டிவல். ஃபேவரட் அப்படின்னா பிடிச்ச ஃபெஸ்டிவல், பிடிச்ச திருவிழா. கோபால் அண்ட் தாரா ஆர் வெரி மச் எக்ஸைட்டட். கோபாலும் தாராவும் யாருன்னா அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் என்னாச்சாங்க, ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க. எக்ஸைட்டட்னா ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. They beloved their Attiya father sister is visiting them today. Okay, their beloved Attiya. அட்டியானா யாருன்னா அப்பாவோட அக்கா. ஓகே, அப்பாவோட அக்கான்னு சொல்லலாம், இல்ல தங்கச்சின்னு சொல்லலாம். அவங்களதான் என்னன்னு சொல்லலாம், நம்ம தமிழ்ல அத்தைன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா ஆண்டின்னு சொல்லுவோம். சோ தேர் பிலவ்டுனா ரொம்ப பிடிச்ச அத்தை வந்து என்ன பண்றாங்க, இஸ் விசிட்டிங் தேம் டுடே. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வராங்க. தே ஹேவ் கிளீன் அண்ட் டெக்கரேட்டட் தர் ஹவுஸ் கேப். தேவ என்ன பண்ண, அதுக்காக என்ன பண்ணாங்க, ரக்ஷா பந்தனுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் அப்பாவும் பொண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து அழகா வீடை கிளீன் பண்ணி அதே மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ரக்ஷா பந்தனுக்காக பண்ணாங்க. அதே சமயத்துல அவங்க யார் வராங்க, அவங்களோட சிஸ்டர் அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பாவோட சிஸ்டர் வீட்டுக்கு வரதால வீடு இன்னும் அழகா டெக்கரேட் பண்ணிருந்தாங்க. கேர்ஃபுல்லி அப்சர்வ் கோபால்ஸ் ஹவுஸ். ஓகே, கோபால்ஸோட ஹவுஸ் என்ன பண்ண சொல்லிருக்காங்க, ஓகே நல்லா கவனிக்க சொல்றாங்க. கவனிச்ச பிறகு வாட் டு யூ ஃபைண்ட் இன்ட்ரெஸ்டிங் இயர். ஓகே, அவங்களோட வீடை ஜஸ்ட் அப்படி பார்க்கும்போது ஓகே இதுல இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணாங்க, கிளாஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க என்ன இருக்கு, அவங்க அத்தை வந்து என்ன பண்ண, அத்தை வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு என்ன பண்றாங்க, ஃப்ரூட் பவுல்ல என்ன வச்சிருக்காங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, இங்க கிளாஸ் டம்ளர்லாம் அழகா அரேஞ்ச் பண்ணிருக்காரு. இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, தாரா அழகா வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது what do you find interesting here. ஓகே, இங்க what do you find interesting here, இங்க இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் என்னத்தை பாக்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னன்னு சொல்லலாம், நம்ம நிறைய என்ன இருக்கு, ஈட்டபிள் திங்ஸ் இருக்கு. ஓகே, ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு. அப்ப ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ், நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஓகே, ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப என்னன்னு எழுதலாம், நம்ம இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் பார்க்கும்போது ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் ஃபுட் ஐட்டம்ஸ் எழுதலாம். அதர்வைஸ் என்னன்னு சொல்லலாம், நம்ம ஈட்டபிள் திங்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்ப ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம், ஃப்ரூட்ஸ் இருக்கு நிறைய. ஓகே, ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க. அதில் அப்படி இல்லைன்னா ஈட்டபிள் திங்ஸ், சாப்பிடக்கூடிய பொருள் இருக்கு. ஓகே, சாப்பிடக்கூடிய பொருள் இருக்கு. அப்ப ஈட்டபிள் திங்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்னத்தை எழுதலாம். நெக்ஸ்ட், ஃபைண்ட் அண்ட் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஈச் ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரைட். ஓகே, ஃபைண்ட் அண்ட் கவுண்ட். ஓகே, இதை பார்த்து என்ன பண்ணி சொல்றாங்க, எழுது கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்பர் எவ்வளவு இருக்கு, எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு, அந்த நம்பர் ஆஃப் ஈச் ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரைட். ஃபர்ஸ்ட் வந்து லீவ்ஸ். ஓகே, எத்தனை லீவ்ஸ் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தாரா என்ன பண்ணிட்டு இருக்கா, ஓகே டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. அப்ப அது எத்தனை லீவ்ஸ் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை லீவ்ஸ் இருக்கு நம்ம கவுண்ட் பண்ணலாமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு லீவ்ஸ்ன்னு பார்க்கும்போது தாரா அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்க அந்த லீவ்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு, 24. அப்ப லீவ்ஸ் வந்து 24. நெக்ஸ்ட், எத்தனை டம்ளர் கிளாஸஸ் இருக்கு, டம்ளர்ஸ் இங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா அவங்களோட அப்பா. அப்ப எத்தனை டம்ளர்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 ஓகே 6 7 8 9 10. ஓகே, அப்ப ஒரு டேபிள்ல இங்க 10 இருக்கு, அடுத்து ஒரு 10 இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10, அடுத்து ஒரு 10. அப்ப 10 + 10 + 10 எவ்வளவு வரும் நம்மளுக்கு மொத்தமா 30. அப்ப கிளாஸஸ் மொத்தம் எத்தனை இருக்கு, 30. அதே மாதிரி போமோகிரானட் பாக்குறோம். போமோகிரானட் இது இருக்கு இல்லையா, ஒரு பவுல் எத்தனை இருக்கு, எத்தனை மொத்தம் 4 பவுல்ஸ் இருக்கு. மொத்தம் எத்தனை இருக்கு ஒரு பவுல்ல, 1 2 3 4 5 6. ஒன்னத்துல 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. அப்ப போமோகிரானட் மொத்தம் எவ்வளவு இருக்கு, 24. நெக்ஸ்ட், ஃபிளவர்ஸ் இருக்கு. ஓகே, இங்க அழகா ஃபிளவர்ஸ் இருக்கு. அது எத்தனை ஃபிளவர்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஒரு பிளேட்ல 10, அடுத்த பிளேட்ல எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஒரு பிளேட்ல 10, இன்னொரு பிளேட்ல 10 இருக்கு. அப்ப 10 + 10 எவ்வளவு வரும் மொத்தம், 20 ஃபிளவர்ஸ்.
Next is celebration begins. Okay, celebration. Okay, என்ன ஆயிடுச்சு, திருவிழா ஆரம்பமாச்சு. தாராஸ் மதர் has bought some material for the festival. Okay, அந்த திருவிழாவுக்காக தாராவோட அம்மா என்ன பண்ணாங்க, நிறைய மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தாங்க டெக்கரேட் பண்றதுக்காக. என்ன கொண்டு வந்திருக்காங்க, கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு, அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, ஸ்வீட்ஸ் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, கயிறு இருக்கு, இங்க என்ன இருக்கு, ஓகே நிறைய ரோப்ஸ் இருக்கு, இங்க ஃபிளார்ஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு, நம்மளுக்கு பீட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் தாராவோட அம்மா கடைக்கு போய் தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த ஃபெஸ்டிவல்காக. கஸ் த ஃபெஸ்டிவல் they are prepared for. ஓகே, இதுல இருந்தே நம்ம guess the festival they are, முன்னால யூகிக்க முடியுதா என்ன மாதிரி ஃபெஸ்டிவலா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே தாரா சொல்றா ரக்ஷா பந்தன் அப்படின்னு சொல்றா. ஏன் ரக்ஷா பந்தன் சொல்றோம், இங்க என்ன இருக்கு, ஃப்ளவர்ஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு, பீட்ஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு, ரோப்ஸ் இருக்கு. அப்ப ஃப்ளவர், பீட்ஸ், ரோப்ஸ் வச்சு பண்றது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, ரக்ஷா பந்தன். ரக்ஷா பந்தன் அப்படின்னு கஸ் பண்ணிட்டா. லெட்ஸ் மேக் ராக்கிஸ். ஓகே, ரக்ஷா பந்தன்னாவே முக்கியமா என்ன பண்ணுவோம், ராக்கி கயிறு கட்டுவோம் இல்லையா, பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் உணர்த்துற முக்கியமான ஃபெஸ்டிவல் தான் எதுன்னு சொல்லுவோம் நம்ம, ரக்ஷா பந்தன். ஓகே, நம்ம அவர் கையில ஒரு சிஸ்டர், பிரதர் சிஸ்டர், ஓகே பிரதர் சிஸ்டர் கையில கட்டினாவோ இல்ல சிஸ்டர் பிரதர் கையில கட்டினாலோ இல்ல வேற யாருக்கும் நம்ம கட்டினா கூட நான்ல இருந்து அவங்க யாருன்னு சொல்லுவோம் நம்ம, அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அண்ணன் வந்து கேர்ளுக்கு கட்டினா அவங்க என்னன்னு சொல்லுவோம், தங்கச்சி. அப்ப பிரதர் சிஸ்டர்ன்ற அழகான ரிலேஷன்ஷிப்ல உணர்த்துற இந்த திருவிழாவை தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, ரக்ஷா பந்தன். ஓகே, நம்ம எப்படி ராக்கீஸ் மேக் பண்ணோம் அப்படின்றத பத்தி பாக்குறோம். லுக் மை டீச்சர் has taught us to make ராக்கீஸ். உடனே சொல்றேன், என்னோட டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தாங்க எப்படி ராக்கி கட்டுறது அப்படின்றத பத்தி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபார் ஈச் ராக்கீஸ் we need one flower. ஓகே, டேஷ் த்ரெட்ஸ் அண்ட் டேஷ் பீட்ஸ். ஓகே, இங்க வந்து அழகா அவங்க டீச்சர் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுதான் என்ன இருக்கு, ஃபிளவர். இது என்ன இருக்கு, பீட்ஸ். 1 2 3 4. அப்ப 4 பீட்ஸ் இருக்கு, ஒரு ஃபிளவர் இருக்கு. எத்தனை ரோப் இருக்கு, இது ஒரு ரோப்பு, இது ஒரு ரோப்பு. ஓகே, அப்ப எத்தனை ரோப் இருக்கு, மொத்தம் 2 ரோப் இருக்கு. அப்ப ஃபார் ஈச் ராக்கி we need one flower. ஒரு flower தேவை. எத்தனை thread தேவை, 2 threads. and எத்தனை beads தேவை, 1 2 3 4. அப்ப 4 beads தேவை. ஓகே, we need to make 5 ராக்கீஸ். ஓகே, எனக்கு எத்தனை ராக்கீஸ் வேணும், எனக்கு 5 ராக்கீஸ் வேணும். so how many threads, flowers and beads do they need? அதால அவங்களுக்கு எத்தனை thread வேணும், எத்தனை flowers வேணும், எத்தனை beads வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பத்தி each ராக்கீஸ் uses need one flower. ஓகே, ஒரு ராக்கி வேணும், எத்தனை ஒரு flower வேணும். so we need எத்தனை வரணும், to make 5 ராக்கீஸ். அப்போ எத்தனை வரணும், 5 ராக்கீஸ் வரும்போது 5 flowers. so 1 2 3 4 5. ஓகே, அப்ப எத்தனை இருக்கு, 5 டைம்ஸ் எத்தனை இருக்கு, 1 இருக்கு. ஒரு டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம். அப்ப 5 டைம்ஸ் என்ன இருக்கு, 1 இருக்கு. அப்ப 5 into 1 is equal to என்னன்னு சொல்ல நம்ம, 5. so 5 ராக்கீஸ் we need எத்தனை flowers, 5 flowers. ஓகே, each ராக்கீஸ் uses 2 threads. ஓகே, ஒரு ராக்கிக்கு எத்தனை thread வேணும், 2 thread. ஓகே, 2 thread இது மாதிரி யூஸ் பண்றாங்க. ஓகே, இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல ஒன்னு, ரைட் சைட்ல ஒன்னு. each ராக்கி uses 2 threads. we need to make 5 ராக்கீஸ். அப்ப எத்தனை thread தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து தாரா டேக்ஸ் எத்தனை இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்னு 1 டைம் 2 எடுத்துக்கிட்டா 2 ரோப்ஸ். ஓகே, ஒரு ராக்கிக்கு 2 ரோப்ஸ். அதே மாதிரி எத்தனை இருக்கு, செகண்ட் டைம் 2, தேர்ட் டைம் 2, 4 டைம் 2, அதே மாதிரி 5th டைம் 2. அப்ப எத்தனை இருக்கு, 5 டைம்ஸ் இருக்கு 2. அப்ப 1 ஃபர்ஸ்ட் 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம். அப்ப 5 times 2 is 5 into 2. 5 we need எத்தனை வரும், 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப மொத்தம் எத்தனை, we need 10 threads அப்படின்னு எழுதலாம். we need எத்தனை நம்மளுக்கு thread தேவை, 10 threads தேவை. each ராக்கீஸ் uses 4 beads. ஓகே, ஒவ்வொரு ராக்கிக்கு என்ன இருக்கு, 4 beads தேவை. ஓகே, இதுதான் ஃப்ளவர் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ஃப்ளவர்னா எத்தனை வரணும், ஓகே இங்க ஒரு பீட் வருது, இங்க ஒரு பீட்ஸ் வருது, இந்த சைடு ஒரு பீட்ஸ், இந்த சைடு ஒரு பீட்ஸ், 2 thread. ஓகே, அப்ப எத்தனை வரும், இங்க 2 இங்க 2. அப்ப மொத்தம் 4 beads தேவைப்படும். so for each ராக்கீஸ் uses 4 beads. we need to make 5 ராக்கீஸ். அப்ப 5 ராக்கீஸ்னா என்ன, இது ஒரு டைம், ரெண்டாவது செகண்ட் டைம், தேர்ட் டைம், 4 5. அப்ப எத்தனை டைம்ஸ், 5 times 4. ஓகே, இது 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. அப்ப மொத்தம் எத்தனை வரும், 5 times 4. so 5 into 4 we need எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. எவ்வளவு வரும், 20. so எத்தனை வரும், for 5 ராக்கீஸ் we need எத்தனை beads, 20 beads.
ட்ரை இட் அவுட் அப்படின்ற டாபிக்ல ஒரு 2 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஃபார் மேக்கிங் 10 such rockies we need dash flowers, dash threads and dash beads. ஓகே, ஃபார் மேக்கிங் 10 such rockies. ஓகே, ஒரு 10 ராக்கி பண்ணணும்னா 10 ராக்கீஸ் பண்ணணும்னா எத்தனை ஃப்ளவர்ஸ் தேவை, எத்தனை த்ரெட் தேவை, எத்தனை பீட்ஸ் தேவை. ஓகே, இப்ப 10 ராக்கீஸ் அப்படின்னா ஒரு ராக்கிக்கு எத்தனைனா 1 ஃப்ளவர் தேவை. அப்ப 10 such ராக்கீஸ்னா எத்தனை ஃப்ளவர்ஸ் தேவை நம்மளுக்கு? 10 flowers we need. அப்ப 1 2 3 1 2 3 next எத்தனை வரும்? 4 5 6 7 8 9 10. அப்ப மொத்தம் எத்தனை வரும்? 10 times 1 10 times 1. அப்ப 10 into 1 is equal to 10. அப்ப 10 flowers. So for making 10 such rockies we needed 10 flowers. 1 2 3 4 5 6 7 8 9 10. So 10 times 1. அப்ப 10 into 1 is equal to 10 flowers. இப்ப 1 ராக்கிக்கு எத்தனை thread வேணும்னா 2 threads we need. அப்ப எத்தனை வரும்? 1 first oneக்கு ராக்கி, second ராக்கிக்கு, third one, fourth one, fifth one, sixth one, 7 8 9 10. அப்ப எப்படி எழுதலாம்? 10 times into 2. அப்ப 10 into 2 is equal to எத்தனை வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்ப 10 times 2. அப்ப 10 into 2 is equal to 20. அப்ப 20 threads. For making 10 such rockies, we need 10 flowers, 20 threads and dash beads. Okay, ஒரு ராக்கிக்கு எத்தனைனா 4 beads we need. அப்ப 4 beadsனா first ராக்கிக்கு 4 beads, second oneக்கு ஒரு 4, third oneக்கு ஒரு 4, next fourth, next fifth one, sixth one, seventh one, eighth one, ninth one, 10th one. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? இது 1 4 ராக்கிக்கு, second, third, fourth, fifth, sixth, seventh, 8 9 10. அப்ப 10 times என்ன இருக்கு? 4. ஓகே, 10 times into 4. அப்ப 10 into 4 is equal to எவ்வளவு வரும்? 40 beads. இது 40 beads. இது என்ன வரும்? 20 ropes. இது என்ன வரும்? 10 flowers. அப்ப ஆன்சர் எப்படி எழுதலாம்? 40 beads. So for making 10 such rockies we need 10 flowers, 20 threads and 40 beads. அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எழுதலாம். நெக்ஸ்ட், there are 30 flowers, 30 threads, 30 beads. இப்ப அடுத்து செகண்ட் கொஸ்டின். there are 30 ஃப்ளவர் இருக்கு, 30 threads இருக்கு, 30 beads இருக்கு. how many rockies can you make with this material? அப்ப எத்தனை ராக்கி இதை வச்சு எத்தனை ராக்கீஸ் நம்ம பண்ண முடியும்? யூஸ் டிராயிங்ஸ் இஃப் நீடட் டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். சப்போஸ் ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தேவையான டயக்ராம் கூட வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 30 ஃப்ளவர்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு ராக்கி செய்யணும்னா, ஓகே, ஃபார் 1 ராக்கி எத்தனை நம்மளுக்கு தேவை முன்னாடி பார்த்தோம். ஃபார் 1 ராக்கி செய்யணும்னா நமக்கு என்ன தேவை? வி நீட் 1 ஃப்ளவர். ஓகே, 1 ராக்கிக்கு 1 ஃப்ளவர் தேவை. நெக்ஸ்ட் எத்தனை வரும்? 2 ரோப்ஸ் தேவை. நெக்ஸ்ட் எத்தனை இருக்கு? 4 beads தேவை. 4 beads தேவை. இப்ப அவங்க எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டாங்க. 30 ஃப்ளவர்ஸ் இருக்கு. அதை வச்சு 30 ராக்கி பண்ண முடியும்னா முடியாது. ஆனா த்ரெட்ஸ் எவ்வளவு இருக்கு? 30 த்ரெட்ஸ் தான் இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? ஒரு ராக்கிக்கு 2 த்ரெட் அப்படின்னு 2 த்ரெட்ஸ்ன்னு பார்க்கும்போது 2 த்ரெட்னு பார்க்கும்போது கூட எத்தனை வரும்? 15 தான் வரும். ஆனா பீட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கு. பீட்ஸ் எத்தனை இருக்கு? நம்மளுக்கு மொத்தம் 30 பீட்ஸ் தான் இருக்கு. அதால ஃபர்ஸ்ட் எத்தனை பீட்ஸ் இருக்கு அதை வச்சுதான் நம்ம ராக்கீஸை மேக் பண்ண முடியும். அப்ப எத்தனை பீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 30 பீட்ஸ் தான் இருக்கு. இப்ப நம்ம பீட்ஸ் கனெக்ட் பண்ணிடணும். ஒரு ராக்கிக்கு 4 பீட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 next 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 next 21 22 23 24 25 26 27 28. அடுத்து ராக்கிக்கு போனோம்னா 32 ஆயிடுது. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? இது ஒரு ராக்கிக்கு, நெக்ஸ்ட் 2வது ராக்கிக்கு, 3வது ராக்கிக்கு, 4வது ராக்கிக்கு,
அஞ்சாவது ராக்கிக்கு, நெக்ஸ்ட் எத்தனை இருக்கு, ஆறாவது ராக்கிக்கு, நெக்ஸ்ட் ஏழாவது ராக்கிக்கு. மொத்தம் எத்தனை இருக்கு, 28 பீட்ஸ் தான் இருக்கு. 30 பீட்ஸுக்கு மொத்தம் எத்தனை இருக்கு, 28. அதுக்கு மேல போச்சுன்னா 32, 30க்கு மேல வந்துடுது. அதால மொத்தம் எத்தனை இருக்கு, 7 ராக்கீஸ் தான். ஃபிளவர்ஸ் அதிகமா இருக்கு, த்ரெட் கம்மியா இருக்கு, பீட்ஸ் அதை விட ரொம்ப கம்மியா இருக்கிறதால நம்ம ஃபர்ஸ்ட் பீட்ஸ் வச்சுதான் நம்ம எத்தனை ராக்கீஸ் மேக் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். அப்ப 7 ராக்கீஸ் மட்டும்தான் இந்த 28 பீட்ஸ், அதாவது 30க்குள்ள இருக்கிறது 28 தான். அப்ப 7 ராக்கீஸ் மேக் பண்ண முடியும். அப்ப 7 ராக்கீஸ்க்கு எத்தனை ரோப்ஸ், அப்ப 7 டைம்ஸ், ஓகே 7 டைம்ஸ் இன்டூ 4 இஸ் ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை இருக்கு, 28. 7 இன்டூ 4. நெக்ஸ்ட் எத்தனை ரோப்ஸ் தேவை, அப்ப ஒரு ராக்கிக்கு 2 ரோப்ஸ் அப்படின்னா இங்க எத்தனை வருது, 1, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 4, 5, 6th ராக்கி, 7th ராக்கி. அப்ப எத்தனை வருது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. அப்ப 7 டைம்ஸ் இன்டு 2. அப்ப 7 இன்டு 2 இஸ் ஈக்குவல் டு மொத்தம் எவ்வளவு வரும், 7 இன்டு 2 14. இது 28, இது எவ்வளவு வரும், 14. நெக்ஸ்ட் எத்தனை ரோப் போட்டோம், பீட்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஃபிளவர்ஸுக்கு வரும், அது ஈஸி. எத்தனை ஃபிளவர்ஸ், 7 ஃபிளவர்ஸ் போடலாம். ஒரு ஃபிளவர், நெக்ஸ்ட் இந்த ராக்கிக்கு உண்டான செகண்ட் ஃபிளவர், அடுத்து தேர்ட் ராக்கிக்கு உண்டான இந்த ஃபிளவர், ஃபோர்த் ராக்கிக்கு உண்டான ஃபிளவர், ஃபிஃப்த் ராக்கிக்கு உண்டான ஃபிளவர், நெக்ஸ்ட் 6th ராக்கிக்கு உண்டான ஃபிளவர், 7th ராக்கிக்கு உண்டான செவர். அப்ப 7 டைம்ஸ் இன்டு 1 இஸ் ஈக்குவல் டு 7 இன்டு 1 இஸ் ஈக்குவல் டு எத்தனை இருக்கு, 7. அப்ப மொத்தம் எத்தனை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும், we make எத்தனை வரும், 7 ராக்கீஸ். ஓகே 7 ராக்கீஸ் with this material அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். 7 ராக்கீஸ் with this material. Answer is 7. Fun activity அப்படின்ற டாபிக்ல try making a colorful rocky at your home, show it in the class. அதே மாதிரி உங்க டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரி நீ ராக்கியை மேக் பண்ணி என்ன பண்ண, வீட்ல நீ செஞ்சு என்ன பண்ண, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்துருப்ப. ராக்கி எப்படி மேக் பண்ணனா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ஒரு ஃபிளவர் வேணும், அழகான ஒரு ஃபிளவரு. ஓகே ஃபர்ஸ்ட் சென்டர்ல ஒரு ஃபிளவர் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், 2 பீட்ஸ் போடுறோம். ஓகே அதுக்கு 2, அதாவது ஃபர்ஸ்ட் பீட்ஸ் 2 பீட்ஸ் வரணும். இந்த சைடு ஒரு 2 பீட்ஸ், அதுக்கு அடுத்து இங்க ஒரு ரோப்பு, அடுத்து இங்க ஒரு ரோப்பு. இந்த மாதிரி நீ அழகா ஒரு கலர்ஃபுல்லான ராக்கியை பண்ணி கொண்டு வந்து கிளாஸ்ல அதை காமிக்கலாம். நெக்ஸ்ட் ஜெகநாத் ஸ்வீட் ஷாப். ஓகே ஜெகநாத்தோட ஸ்வீட் ஷாப். ஓகே ஜெகநாத் அப்படின்ற ஒரு அங்கிள் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஸ்வீட் ஷாப்ஸ் வச்சிருக்காரு. ஓகே பாப்பா அவர் அட்டியா லைக்ஸ் லட்டூஸ், லெட்ஸ் பை சம். உடனே அவங்க அந்த பையன் கூட போறான், ஒரு பையனும் அவங்க பொண்ணும் அப்பா கூட போறாங்க. போன உடனே அவன் என்ன கேட்கறான், என்ன சொல்றான் அப்பா கிட்டனா, பாப்பா அப்பா அவர் அட்டியா லைக்ஸ் லட்டூஸ். அட்டியானா யாருன்னு சொன்ன, அத்தன்னு சொன்னாலே அப்பாவோட அக்கா. ஓகே அவங்களுக்கு லட்டூஸ் ரொம்ப பிடிக்கும், லெட்ஸ் பை சம், நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் லட்டு வாங்கிக்கலாம். ஓகே அவங்க அப்பா உடனே சொல்றாரு, ஷியோர் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. 1 2 3 4. ஓ ஐ எம் கெட்டிங் confused in counting them. உடனே என்ன ஆச்சு அவளுக்கு, வித் உடனே வெயிட் தாரா, லெட் த ஷாப்கீப்பர் அரேஞ்ச் them in a box. உடனே சொல்றாரு 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்றா. கவுண்ட் பண்ண உடனே எனக்கு என்ன இருக்கு, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு, தாரா வெயிட் பண்ணு, ஷாப்கீப்பர் நம்மள என்ன பண்ணாரு, அழகா அரேஞ்ச் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு தருவாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நெக்ஸ்ட் ஹவு மச் வி கவுண்ட் த லட்டூஸ் இன் த பாக்ஸ். ஓகே நம்ம இந்த பாக்ஸ்ல இப்போ ஒரு பாக்ஸ் இது இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ்ல லட்டூஸ் வச்சிருக்காரு, இது நம்ம எப்படி கவுண்ட் பண்றது, ஓகே இந்த லட்டூஸை எப்படி கவுண்ட் பண்றது அப்படின்னு கேக்குறா. ஓகே 3 ஃபர்ஸ்ட் லைன்ல எத்தனை இருக்காரு, 3 வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் லைன்ல 3, செகண்ட் லைன்ல 3, தேர்ட் லைன்ல 3. அப்போ 1 2 3, நெக்ஸ்ட் 4 5 6 7 8 9. ஆனா எத்தனை இருக்கு, 3 டைம்ஸ். ஓகே ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் 3. அப்ப என்ன வரணும், 3 + 3 + 3 எத்தனை இருக்கு, 9. சோ 3 டைம்ஸ் 3 ஈக்குவல் எத்தனை வரும், 9. அப்ப 3 × 3 is equal to எத்தனை இருக்கு, 9. there are எத்தனை இருக்கு, 9 laddus in this box. அப்ப டோட்டலா எத்தனை பாக்ஸ் இருக்கு, எத்தனை ஒரு பாக்ஸ்ல எத்தனை லட்டு இருக்கு, 9 laddus இருக்கு. நெக்ஸ்ட் ப்ளீஸ் கிவ் மீ 2 boxes of laddus. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, எனக்கு எத்தனை இருக்கு, 2 boxes of laddus வேணும் அப்படின்னு கேக்குறாரு.
ப்ளீஸ் கிவ் மீ 2 boxes of laddus. ஓகே, இங்க என்ன இருக்கு அதே மாதிரி இங்க எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, அதே மாதிரி இங்க 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப என்ன வரும் 9 plus 9 equal to மொத்தம் என்ன இருக்கு 18. அப்ப எத்தனை டைம் 9 இருக்கு, இது ஒரு டைம் இருக்கு, இது 2 செகண்ட் டைம் இருக்கு. அப்ப 2 times 9 equals எத்தனை இருக்கு 18. அப்ப 2 into 9 is equal to 18. there are மொத்தம் எத்தனை இருக்கு 18 laddus. ஓகே, அதே மாதிரி இப்படியும் நம்ம கவுண்ட் பண்ணலாம். எப்படி கவுண்ட் பண்ணலாம் 3. இப்போ இது என்ன எழுதலாம் இது எப்படி கூட கவுண்ட் பண்ணலாம் 1 2 3. நெக்ஸ்ட் என்ன வரணும் 4 3 3 பண்ணலாம் 5. எத்தனை வரும் 6. அப்ப எப்படின்னா 3 plus 3 plus 3 plus 3 எத்தனை வருது மொத்தம் 18. எத்தனை டைம் வருது இது 6 டைம்ஸ். அப்ப 6 times 3 equal to இது 1 டைம் எடுத்துக்கலாம், இது 2 டைம் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் 6 டைம்ஸ். அப்ப 6 times 3 equals எத்தனை இருக்கு 18. 6 into 3 is equal to எத்தனை வரும் 18. there are எத்தனை வரும் 18 laddus அப்படின்னு எழுதலாம். After Attiya and children come, we will be 9 people in the house. When we distribute 18 laddus equally to all, how many will each of us get? Okay, after Attiya and children come. Okay, அவங்க அத்தையும் அவங்க குழந்தைங்களும் வந்த பிறகு உடனே தாரா சொல்றா மொத்தம் எத்தனை பேர் இருக்கும், நம்ம 9 பேர் இருக்கோம். 9 people in the house. When we distribute 18 laddus equally to all, மொத்தம் வாங்கிட்டு வந்துருது 18 laddus இருக்கு. மொத்தம் 9 பேர் வீட்ல இருக்கோம். நம்ம எத்தனை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், how many will each of us get? Okay, ஒவ்வொருத்தருக்கு எத்தனை லட்டு கிடைக்கும். Can you help Dara find out this? Okay, தாராக்கு ஹெல்ப் பண்ணலாமா, எப்படி அவக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறா அப்படின்றத பத்தி. Imagine yourself to be Dara. Distribute 18 laddus equally among 9 of your friends. Let's see how Dara has done. Okay, imagine yourself. நீ தான் தாரா. Okay, உங்ககிட்ட எத்தனை இருக்கு 18 laddus இருக்கு. நீ என்ன பண்ண போற ஈக்குவலி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். அப்ப அதே மாதிரி தாரா அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்க போறா. Let's see how Dara has done it. Okay, அதே மாதிரி தாரா எப்படி பண்றா அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப 9 மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை இருக்கு 1 2 3 மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 இருக்கு. இந்த லட்டூஸ் எத்தனை இருக்கு இங்க மொத்தம் 18 லட்டூஸ் இருக்கு. மொத்தம் லட்டூஸ் மொத்தம் 18 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 லட்டூஸ் இருக்கு. மொத்தம் 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒன்னா கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை கேன்சல் பண்ணிருக்காங்க. கொடுத்த உடனே செகண்ட் ஒன்னை கொடுத்த உடனே 2 3 4 5 6 7 8 9. அப்ப 9 போயிட்ட பிறகு அப்ப ஐட்டம்ஸ் லெஃப்ட் 9 போயிடுச்சு. மீதி எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு 9 லட்டூஸ் ரிமைனிங் இருக்கு. 9 டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்ட பிறகு இந்த கேன்சல் பண்ணிருக்கிறது எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. 9 பேருக்கு கொடுத்தாச்சு. கொடுத்தது போக ரிமைனிங் எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. ரிமைனிங் மொத்தம் எத்தனை இருக்கு 9 இருக்கு. அடுத்து அந்த 9 பேருக்கும் இன்னொரு செகண்ட் டைம் கொடுத்துட்டு வராங்க ஒரு லட்டு. அப்போ 1 2 3 4 இங்க இருக்கு இல்லையா, இங்க மறுபடியும் இப்ப எப்படி கவுன்சில் பண்ணலாம் 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப ரிமைனிங் லட்டு என்ன பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. அப்ப மீதி ஐட்டம்ஸ் லெஃப்ட் எத்தனை லட்டூஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு, எதுவுமே கிடையாது இங்க. அப்ப என்ன எழுதலாம் 0. ஓகே, ரிமைனிங் எத்தனை வருது நம்மளுக்கு 0 ஐட்டம்ஸ் தான் இருக்கு. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் இந்த ரிமைனிங்கை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கீழே ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம ரிமைனிங் போட வேண்டாம். இங்க இருக்கு இல்லையா, இங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் 9 கொடுத்துருக்காங்க இல்லையா. அடுத்து வந்து 1 2 3 4 5 6 7 8 9 கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே மீதி ரிமைனிங் என்ன இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. அப்ப this one is 0. When 18 laddus are shared equally among 9 people, each them will get. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை லட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப 18 laddus 9 peopleக்கு கொடுத்தோம்னா மீதி ரிமைனிங் when 18 laddus are shared equally among 9 people, each of them gets எத்தனை லட்டு கிடைச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ஆளுக்கு 2, செகண்ட் 2 2 2 2 எல்லாருக்கும் என்ன இருக்கு 2 laddus கிடைச்சிருக்கு. 18 equally shared by 9 is 2 each. அப்ப 18 நம்ம ஷேர் பண்ணோம்னா 9 பீப்புளுக்கு மொத்தம் எத்தனை கிடைக்குது அவங்களுக்கு 2. அப்ப எப்படி பண்ணலாம் 18 divided by 9 is equal to என்ன வரும் 2 laddus. அப்ப டிவிஷன் கான்செப்ட் இங்க கொடுத்திருக்காங்க.
Next, try it out. Okay, நம்ம முயற்சி செய்வோம். Look at the figure carefully. We estimate the number of காஜு கத்லீஸ். Okay, காஜு கத்லி அப்படின்றது என்னன்னா முந்திரியில செய்யற ஒரு ஸ்வீட். ஓகே, இந்த முந்திரிக்குள்ள டைமண்டா செய்யற ஒரு இனிப்பு தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம காஜு கத்லீஸ் அப்படின்னு சொல்லுவோம். Look at the figure carefully. Estimate the number of காஜு கத்லீஸ். ஓகே, மொத்தம் எத்தனை காஜு கத்லீஸ் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Count and write the number of Kaju Katlis. Total number of Kaju Katlis. மொத்தம் எத்தனை இருக்கு? 20. Total number of Kaju Katlis மொத்தம் எத்தனை இருக்கு? 20 இருக்கு. Distribute all Kaju Katlis equally among 5 people. அப்ப 20 Kaju Katlis ஸ்வீட்டை என்ன பண்ணலாம்? 5 பேருக்கு நம்ம ஈக்குவலா ஷேர் பண்ணணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவலி. ஈக்குவலினா என்ன வரக்கூடாது? ஒருத்தருக்கு அதிகமா வரக்கூடாது, ஒருத்தருக்கு கம்மியா வரக்கூடாது. அப்ப ஈக்குவலி ஷேர். ஓகே, ஈக்குவலா ஷேர் பண்ணணும். You can do it by drawing Kaju Katlis on the plate. How many will each get? ஓகே, நீ என்ன பண்ணலாம்? டிரா பண்ணி கூட அதை கண்டுபிடிக்கலாம். Compare your work with Dara's work. ஓகே, அதே மாதிரி அவங்க தாராஸ் ஒர்க்கும் உன்னோட ஒர்க்கும் கம்பேர் பண்ணு. ஓகே, ஒரு 5 பிளேட் எடுத்துக்கிறோம். 1 2 3 4 5. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? ஒன்னா வச்சுட்டு வரேன். 5 பேர் தான் இருக்காங்க மொத்தம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னா கொடுக்கறேன். 1 2 3 4 5. அப்ப 25 போயிடுச்சு. அப்ப மீதி ரிமைனிங் எத்தனை இருக்கு என்கிட்ட? ஓகே, ஒரு 5 நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஐட்டம்ஸ் லெஃப்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்ப ரிமைனிங் எத்தனை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம 1 2 3 4 5 கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10. மீதி ரிமைனிங் எத்தனை இருக்கு? 5 போயிடுச்சுன்னா இங்க கொடுத்துருக்கிறது மொத்தம் எத்தனைன்னா 1 2 3 4 5. நெக்ஸ்ட் 6 7 8 9 10 11 12 13 14. எத்தனை இருக்கு? 15. அப்ப ஆன்சர் எத்தனை எழுதலாம்? 15 ஆன்சர் எழுதலாம். ஓகே, அங்க ஆல்ரெடி அவங்களே சப்ராக்ட் பண்ணிட்டாங்க. அதால நம்ம என்ன பண்ண தேவையில்ல? கேன்சல் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி அவங்களே பண்ணி இருக்கிறதால மொத்தம் ரிமைனிங் எத்தனை இருக்கு? நம்மளுக்கு 15 இருக்கு. 1 2 அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்ப 15 இருக்கு. அப்ப 5 போயிடுச்சுன்னா மீதி எத்தனை இருக்கு? 15 இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்னு வச்சுட்டேன். அடுத்து என்ன பண்றேன்? அடுத்து இன்னொரு 5 எடுத்துக்கிறேன். ஓகே, இன்னொரு 5 எடுத்துக்கிட்டு பிளேட்ல வைக்கிறேன். ஓகே, இன்னொரு 5 எடுக்கிறேன். அப்ப என்ன வரும்? 1 2 3 4 5. அப்ப 5 வந்துடுச்சு. அப்ப மொத்தமா எங்கிட்ட இருக்கு? 15 தான் இருக்கு. 15 இருக்கு. 15ல அடுத்து நான் இதுல ஒரு 5 எடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன். மீதி எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எங்கிட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10. மொத்தம் எத்தனை இருக்கு எங்கிட்ட? 10 தான் இருக்கு. அப்ப 2 2 வச்சிட்ட பிறகு என்ன இருக்கு எங்கிட்ட? ரிமைனிங் 10 தான் இருக்கு. நெக்ஸ்ட் மூணாவது நான் என்ன பண்றேன்? ஒவ்வொரு பிளேட்லயும் தேர்டு காஜு கத்லியே வைக்கிறேன். தேர்ட் ஸ்வீட்டை வைக்கிறேன். தேர்ட் ஸ்வீட்ல வச்ச பிறகு என்கிட்ட ரிமைனிங் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 20ல இருந்து 1 வைக்கிறேன். என்ன இருக்கு? 15. அப்ப 1. நெக்ஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் டைம், இது 1 டைம் வைக்கிறேன். அடுத்து இது செகண்ட் டைம் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இது, செகண்ட் டைம் இது, தேர்ட் டைம் இது. ஓகே, 3 வச்ச பிறகு என்கிட்ட ரிமைனிங் மொத்தம் எத்தனை இருக்கு? 5 தான் இருக்கு. அந்த 5 நான் மறுபடியும் என்ன பண்றேன்னா எல்லா பிளேட்லயும் மறுபடியும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். அப்ப 1 2 3 4 5 ஈக்குவலா நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். இங்க மறுபடியும் லாஸ்டா இருக்கிற காஜு கத்திலையும் எடுத்து என்ன பண்ணிட்டேன்? ஒரு பிளேட்லயும் வச்சுட்டேன். அப்ப மீதி ரிமைனிங் எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. மீதி ஓகே, அப்ப 20ல ஃபர்ஸ்ட் டைம், இது ஃபர்ஸ்ட் டைம், இது என்ன பண்றேன்? நான் செகண்ட் டைம் வச்சிட்டேன், இது தேர்ட் டைம் வச்சிட்டேன், இது என்ன வரும்? 4th டைம் வச்சுட்டேன். அப்ப 4 டைம் வச்சிட்ட பிறகு ஐட்டம்ஸ் எங்கிட்ட எதுவுமே கிடையாது, எம்டியா இருக்கு. இங்க ஒண்ணுமே இல்ல. அப்ப இது என்னன்னு சொல்றோம் நம்ம? 0. இங்க 0 தான் இருக்கு. சோ 20 ஈக்குவலி ஷேர்ட் பை எத்தனை இருக்கு? 4 ஈச். ஒவ்வொருத்தருக்கும் என்ன வருது? 1 2 3 4. நெக்ஸ்ட் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. மொத்தம் எத்தனை இருக்கு? 20 ஈக்குவலி ஷேர்ட் பை 5 எத்தனை இருக்கு? 4. ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை இருக்கு? 4 கிடைச்சிருக்கு. 5 பீப்புளுக்கு நான் 20 ஷேர் பண்ணனா 20 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு எத்தனை இருக்கு? 4 அப்படின்ற ஆன்சர் கொடுத்திருக்காங்க.
let us do அப்படின்ற டாபிக்ல distribute all the Kaju Katlis equally among 4 people. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓகே ஒரு 4 people இருக்காங்க. ஓகே இப்போ எத்தனை Kaju Katlis இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண how many Kaju Katlis will each get. இங்க கொஞ்சம் Kaju Katlis கொடுத்திருக்காங்க. இங்க பிளேட் கொடுத்திருக்காங்க 1 2 3 4. ஓகே 4 பீப்புளுக்கு உண்டான பிளேட் இருக்கு. இங்க நம்பர் ஆஃப் Kaju Katlis கீழ இருக்கு. Let us do this in the picture given below. Strike out the Kaju Katlis from the tray and draw them in the plates. ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து எதுல பிளேட்ல டிரா பண்ணிருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நெக்ஸ்ட் என்ன இருக்கு 16. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு இதுல 16 Kaju Katli இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. எதுலாம் நீ குடுக்குறியோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. அதோ கொடுத்துருக்காங்களே 1 2 3 4. இப்போ ஃபர்ஸ்ட் Kaju Katli ஃபர்ஸ்ட் ஸ்வீட் ஃபர்ஸ்ட் பிளேட்ல வச்சிட்டேன். செகண்ட் ஒன் செகண்ட் பிளேட்ல வச்சிட்டேன். தேர்ட் ஒன் தேர்ட் பிளேட்ல வச்சிட்டேன். ஃபோர்த் ஒன் ஃபோர்த் பிளேட்ல வச்சிட்டேன். மீதி ரிமைனிங் எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. ரிமைனிங் நம்ம கவுண்ட் பண்ணலாமா? எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப மீதி எத்தனை இருக்கு 12 இருக்கு. மீதி எத்தனை இருக்கு நம்மளுக்கு 12 இருக்கு. அடுத்து ஒரு 4 மறுபடியும் என்னன்னு சொல்றேன் நான் 4 எடுத்து அடுத்த பிளேட்ல வச்சுட்டேன். ஓகே ஃபர்ஸ்ட் பிளேட்ல ஒரு 4 வச்சிருக்கேன். அடுத்து ஒரு 4 ஐட்டம்ஸ் எடுக்கிறேன். 4 ஐட்டம்ஸ் எப்படி எடுக்கலாம் 1 இப்படி கேன்சல் பண்ணலாம் 1 2 3 4. இந்த 4 எடுத்து என்ன பண்ணிட்டேன் நான் 4 பிளேட்ல வச்சுட்டேன். 1 2 3 4 வச்சுட்டேன். மீதி எத்தனை இருக்கு அப்போ 4 நான் வைக்கிறேன். 12 4 மீதி ரிமைனிங் எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 8. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு எனக்கு 8 தான் இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்ல அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து 8ல இருக்கிறத ரிமைனிங்ல எடுத்து நான் 4 4 வைக்கிறேன். இதுல ஒரு Kaju Katli, இதுல ஒரு Kaju Katli, இதுல ஒரு காஜு, இதுல ஒரு காஜு. ஓகே ரிமைனிங் நான் என்ன பண்றேன் மறுபடியும் என்ன பண்றேன் இப்ப ஆல்ரெடி இங்க போட்டோம் இல்லையா 1 2 3 4 இங்க போட்டுக்கலையா 1 2 3 4 போட்டாச்சு. அடுத்து நான் அடுத்த 4 வந்து நான் வைக்கிறேன். அடுத்த 4ல என்ன பண்றேன் 1 2 3 4 வைக்கிறேன். அப்ப 4 வச்ச பிறகு எனக்கு ரிமைனிங் எத்தனை இருக்கு 1 2 3 4. அப்ப மொத்தமாவே 4 தான் இருக்கு. அடுத்து நான் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்றேன் அந்த லாஸ்டா ரிமைனிங் 4 இருக்கு இல்லையா இந்த 4ஐயும் கொண்டு வந்து நான் அங்க வைக்கிறேன். ஏதோ இருக்கு இல்லையா இந்த 4. ஓகே 1 2 3 4 இதையும் கொண்டு வந்து நான் பிளேட்ல வைக்கிறேன். ஓகே இந்த பிளேட்ல டிரா பிக்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதால நான் இதுலயும் நான் வச்சிடறேன். ஓகே அதே மாதிரி இங்க எல்லாமே லெஃப்ட் 1 2 3 4 ஆயிடுச்சு. அப்புறம் 1 2 3 4 அடுத்து 3வது ஆயிடுச்சு. 4வதா இருக்கிறதையும் நான் கொண்டு வந்து இங்க பிளேட்ல வச்சிட்ட பிறகு 4 minus 4 மீதி என்ன இருக்கு எனக்கு 0. So each will get. Okay each will get னா ஃபர்ஸ்ட் எத்தனை பார்க்கறோம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் 1 next 2 next third one next fourth one. அப்ப each time என்ன வருது நானு each will get எத்தனை Kaju Katli ஒவ்வொருத்தரும் எத்தனை Kaju Katli கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் 4. Okay each will get 4 Kaju Katlis. 4 Kaju Katlis. Okay, so 4 divided by 16 divided by 4. 16 divided by 4 is equal to இன்னும் போடலாம் நம்ம 4. 16 divided by 4 is equal to 4. Next, second one, distribute all the 15 badas in plates equally among 5 people. How many badas will each get? Okay, இப்போ first என்ன பண்றாங்க பேடா கொடுத்திருக்காங்க. டோட்டல் பேடாஸ் எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பேடாஸ் மொத்தம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாக்ஸ்ல ஒரு பேடா வைக்கிறேன். இதுல ஒன்னு வைக்கிறேன், அடுத்து ஒன்னு வைக்கிறேன், அடுத்து ஒன்னு வைக்கிறேன், அடுத்து ஒன்னு வைக்கிறேன், அடுத்து ஒன்னு வைக்கிறேன். அப்ப 15 minus 5 மீதி எனக்கு ரிமைனிங் எத்தனை இருக்கு? ஓகே இப்ப 5 பேடா எனக்கு இதுல குறைஞ்சிடுச்சு. அப்ப என்ன வரும் 1 2 3 4 5 போயிடுச்சு. மீதி எத்தனை இருக்குன்னு எனக்கு 1 2 3 4 5 மொத்தம் எத்தனை இருக்கு 10 இருக்கு. அப்ப 10ன்னு எழுதுறேன். இப்ப நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் நான் என்ன பண்றேன் அடுத்த பேடாவை எடுத்து வைக்கிறேன். ஓகே அடுத்து ஒரு 5 எடுத்து வைக்கிறேன். 1 2 3 4 5 இந்த 5 கொண்டு வந்து நான் இங்க வைக்கிறேன். 1 2 3 4 5 அப்ப இங்க என்ன வரணும் 5. அப்ப மொத்தல எனக்கு எத்தனை இருக்கு ரிமைனிங் எத்தனை இருக்கு 1 2 3 4 5 தான் இருக்கு. 5 தான் இருக்கு. அடுத்து நான் மூணாவது கொண்டு போய் எங்க வைக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட் பேடாவை கொண்டு போய் எங்க வைக்கிறேன்னா இந்த இடத்துல வைக்கிறேன். அடுத்து மூணாவது இங்க வரும் 1 2 3 4 5 கொண்டு வந்து தேர்ட் வைக்கிறேன். 1 2 3 4 5
அப்ப என்ன பண்ண நான் அடுத்து செகண்ட் ஒன் ஓகே 5 ரிமைனிங் இருக்கு. இதுல இருந்து மறுபடியும் ஒரு 5 வைக்கிறேன். மீதி எத்தனை வருது 0. லெஃப்ட் ஓவர் எத்தனை 0. ஸோ ஓகே 15 ஈக்குவலி ஷேர்டு பை 5 இஸ் எத்தனை வரும் 1 2 3. அப்ப ஒவ்வொரு பிளேட்லயும் எத்தனை இருக்கு 3. ஸோ 15 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு எத்தனை வருது 3 ஈச். ஓகே இது ஃபர்ஸ்ட் டைம், இது ஃபர்ஸ்ட் டைம், இது செகண்ட் டைம், இது தேர்ட் டைம். தேர்ட் டைம் 5 5 வைக்கிறோம். அப்ப 15 ஈக்குவலி ஷேர்ட் பை 5 இஸ் 3 ஈச். 15 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு எத்தனை வரும் 3. நெக்ஸ்ட் let us think. ஓகே அடுத்து நம்ம யோசிப்போம். Each cycle need 2 wheels. How many cycles can be fitted with 12 wheels? ஓகே நமக்கே தெரியும் ஒரு சைக்கிளுக்கு எத்தனை வீல் தேவை 2 வீல் தேவை. ஒவ்வொரு சைக்கிளுக்கும் 2 வீல் தேவை. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா each cycle needs இப்போ மொத்தம் எத்தனை சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 cycles இருக்கு. ஓகே 8 cycle. Each cycle need 2 wheels. How many cycles can be fitted with 12 wheels? ஓகே இங்க கொடுத்துருக்கிற வீல்ஸ் மொத்தம் 12 வீல்ஸ் தான் இருக்கு. அப்ப எத்தனை சைக்கிளுக்கு அது ஃபிட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே எத்தனை சைக்கிளுக்கு அது ஃபிட் ஆகும்னு கொடுக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீல் எடுத்து ஃபர்ஸ்ட் சைக்கிளுக்கு வைப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீல் எடுத்துக்கிறோம். இதை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் வீல் வைக்கிறோம். ஓகே இது ஒரு வீலு. நெக்ஸ்ட் எங்க வரும் இங்க ஒரு வீல் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் சைக்கிளுக்கு 2 வீல் வச்சாச்சு. அடுத்து செகண்ட் சைக்கிளுக்கு நான் வைக்கிறேன் 1. நெக்ஸ்ட் இங்க ஒரு 2 செகண்ட் சைக்கிளுக்கு வச்சாச்சு. அடுத்து தேர்ட் சைக்கிளுக்கு வரேன். இங்க ஒரு வீலு. நெக்ஸ்ட் இங்க ஒரு வீலு. அப்ப தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃபோர்த்துக்கு வரேன். ஓகே ஃபோர்த் சைக்கிளுக்கு இங்க ஒரு வீலு இங்க ஒரு வீல் வச்சுட்டேன். இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் சைக்கிள், இது தேர்ட் சைக்கிள், இது ஃபோர்த் சைக்கிள். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சைக்கிளுக்கு வரும். ஓகே இங்க 1, நெக்ஸ்ட் இங்க 2. அப்ப ஃபிஃப்த் சைக்கிளுக்கு ஒரு 2 வீல் சரியா போயிடுச்சு. அடுத்து சிக்ஸ்த் சைக்கிளுக்கு வரேன். ஓகே அப்ப 1, நெக்ஸ்ட் 2. இது சிக்ஸ்த் சைக்கிளுக்கு உண்டானது போயாச்சு. ஸோ 1 2 செகண்ட் சைக்கிள், தேர்ட் சைக்கிள், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த். அப்ப 12 ஈக்குவலி டிவைடட் பை 2 இஸ் எத்தனை வருது எத்தனை சைக்கிள்ஸ் வருது மொத்தம் 6. அப்ப எப்படிதான் 12 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு எத்தனை வரும் நம்மளுக்கு 6 அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Look at the picture carefully. Count the number of jalebies. Okay, picture பார்த்துட்டு எத்தனை ஜிலேபிஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொல்றாங்க. எப்படி இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. Count the number of jalebies. There are மொத்தம் எத்தனை இருக்கு 24 jalebies. மொத்தம் எத்தனை இருக்கு 24 ஜிலேபிஸ். How did you count? Discuss with your friends. ஓகே நீ எப்படி கவுண்ட் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நான் 1 2 3 கவுண்ட் பண்ணேன். அப்படி இல்லைன்னா எப்படி கவுண்ட் பண்ணலாம். ஓகே 1 டைம் 4, நெக்ஸ்ட் 2 டைம், 3 டைம் 3, 4 5 6. அப்ப 6 times 4 அப்படின்னு எழுதலாம். How did you count? Discuss with your தனித்தனியா கவுண்ட் பண்ணோம். Counting in groups we see there are 6 group of 4 each. இப்ப சப்போஸ் இதையே நம்ம குரூப்ல கவுண்ட் பண்ணோம்னா குரூப்பா கவுண்ட் பண்ணோம்னா குரூப்ன்றது என்ன இந்த 4 ஜிலேபி சேர்ந்ததுதான் ஒரு குரூப். இது செகண்ட் குரூப், இது தேர்ட் ஒன், இது ஃபோர்த் குரூப், ஃபிஃப்த் குரூப், சிக்ஸ்த் குரூப். ஸோ கவுண்டிங் இன் குரூப்ஸ் குரூப்ல கவுண்ட் பண்ணோம்னா we see there are 6 groups of 4 jalebies each. ஓகே எத்தனை குரூப் இருக்கு 1 2 3 4 5 6. அப்ப 6 குரூப்ஸ்ல எத்தனை ஜிலேபிஸ் இருக்கு ஒவ்வொரு குரூப்லயும் 4 ஜிலேபிஸ் இருக்கு. சோ 4 plus 4 4 4 4 4. அப்ப எத்தனை டைம் இருக்கு 6 times 4 இருக்கு. அப்ப மொத்தம் எவ்வளவு வருது 24. மொத்தம் எவ்வளவு வருது 6 times into 4 is equal to எத்தனை வரும் நம்மளுக்கு 24. அப்ப எப்படி எழுதலாம் 6 times into 4. அப்ப 6 into 4 is equal to 24 jalebies. அடுத்து Papa, we have bought 24 jalebies. At home we are 9 members. Can we have 4 jalebies each? ஓகே பப்பா உடனே சொல்றான் நம்ம எத்தனை வந்திருக்கோம் 24 ஜிலேபிஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். உடனே அவங்க அப்பா சொல்றாரு நம்ம வீட்டுல 9 பேர் ஆச்சே. ஓகே எத்தனை ஒவ்வொருத்தருக்கும் 4 ஜிலேபிஸ் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆர் தேர் எனஃப் ஜிலேபிஸ் ஃபார் எவ்ரிஒன் இன் தாராஸ் ஃபேமிலி டு ஹேவ் 4 ஈச்? ஓகே என்ன அடுத்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்க. ஓகே அவங்க வாங்கிட்டு வந்தது போதுமானதாக இருக்குமா ஒவ்வொருத்தருக்கும் 4 ஜிலேபிஸ் வருமா? ஷேர் யுவர் தாட்ஸ் இன் த கிளாஸ். ஹவ் மெனி ஜிலேபிஸ் ஷுட் தாரா பை சோ தட் எவ்ரிஒன் கேன் கெட் 4 ஈச்? ஓகே மறுபடியும் அவங்க எவ்வளவு வாங்கினாங்கன்னா அது அவங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஆல்ரெடி எத்தனை இருக்குன்னா 9 மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க ஃபேமிலியில. அப்ப எத்தனை வரணும் 1, நெக்ஸ்ட் 2 3 4 5 6 7 8 9 மெம்பர்ஸ் போட்டோம்.
ஓகே 9 பிளேட்ஸ் போட்ட மாதிரி போட்டிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். 1 ஒரு ஜிலேபி, நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6. இப்போ 4 ஜிலேபிஸ் வேணும் ஒரு ஒரு ஃபேமிலிக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு 4 ஜிலேபிஸ் வேணும். 1 2 3 4, next 5 6 7 8 9 10 11 12, next 13 14 15 16, next 17 18, next 1 2 3 4, next 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. அப்ப மொத்தம் எத்தனை வருது? ஓகே, எத்தனை டைம்ஸ் வருது? 4 வருது. எத்தனை டைம் 4 வருது? 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம்ஸ், 6 டைம்ஸ், 7 டைம்ஸ், 8 டைம்ஸ், 9 டைம்ஸ். அப்ப மொத்தம் எத்தனை வருது? 9 டைம்ஸ் இன்ட்டு 4. மொத்தம் எத்தனை வரும்? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 9. ஒவ்வொருத்தருக்கும் 4 ஜிலேபி வேணும்னா மொத்தம் 9 டைம்ஸ் 9 இன்ட்டு 4 ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 36. ஆனா வாங்கிட்டு வந்தது எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்காங்க? 24 ஜிலேபிஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப ஆல்ரெடி பாட், ஓகே, ஆல்ரெடி பாட் எத்தனை வருது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எத்தனை இருக்கு? 12 ஜிலேபிஸ். மொத்தம் ஆல்ரெடி பாட் வந்து 24 ஜிலேபிஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப மீதி ரிமைனிங் எத்தனை ஜிலேபிஸ் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எத்தனை ஜிலேபிஸ் வேணும்? இன்னும் வந்து நீட் 12 more. 36ல இருந்து 24 சப்ராக்ட் பண்ணணும். 36ல இருந்து 24 சப்ராக்ட் பண்ணனா 6ல 4 போச்சுன்னா 2, 3ல 1 போச்சுன்னா 3ல 2 போச்சுன்னா 1. அப்ப மொத்தம் எத்தனை ஜிலேபிஸ் நீடு? 12. அப்ப need 12 more jilebis. 12 more, okay, jilebis. அப்ப 12 more jilebis அப்படின்ற ஆன்சர் இதுக்கு எழுதலாம். Plants in the garden. Next, plants in the garden. Okay, plants அப்படின்னா தாவரங்கள். இது கார்டன்னா தோட்டத்துல இருக்கிற தாவரங்கள். தாரா அண்ட் கோபால் see a flower bed on their way home. அவங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு மலர் படுகையை பாக்குறாங்க. ஓகே, அழகான மலர் பூக்களாலான நல்ல இருக்கிற ஒரு தோட்டத்தை பாக்குறாங்க. தாரா அண்ட் கோபால் see a flower bed on their way home. தாரா, ஓகே, the number of plants, உடனே தாரா வந்து சொல்றாங்க number of plants, எத்தனை plants இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்க 1 2 3 4 5 6. அதே மாதிரி 1 2 3 4 5 6. அப்ப இது ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, 1 2 6 6 6 6 கவுண்ட் பண்றாங்க. 8 டைம்ஸ் 6 இஸ் ஈக்குவல் டு, அப்ப 8 இன்ட்டு 6 இஸ் ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1 2 3 4 5 6. இது ஃபர்ஸ்ட், இது 1 டைம், நெக்ஸ்ட் இது செகண்ட் டைம், இது தேர்ட் டைம், இது ஃபோர்த் டைம், ஓகே, இது ஃபிஃப்த் ஒன், இது சிக்ஸ்த் ஒன், இது செவன்த் ஒன், லாஸ்ட் என்ன இருக்கு? 8th one. ஓகே, அப்ப என்ன பாக்குறாங்கன்னா 8 times 6 is equal to மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாக்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 21 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48. அப்ப 8 times 6 is equal to எவ்வளவு வருது? 48. 8 times 6, 8 into 6 is equal to எத்தனை வரும்? 48. கோபால் சொல்றான் no, it is 8 plus 8 plus 8 plus 8 plus 8, 6 into 8 is equal to 48 அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோபால் சொல்றான், தாரா சொல்றான், ஓகே 6 6ன்னு சொல்றான். அவ எப்படி கவுண்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது that is vertically கவுண்ட் பண்ணும்போது 8 times வருது. இப்ப ஹாரிசான்டலா கவுண்ட் பண்ணும்போது எத்தனை வருது? 1, next 2, next 3, ஓகே 4, இது 5, இது எத்தனை வருது? 6. அப்ப 6 into 8 is equal to, okay, 48. Okay, why do you think is correct? Okay, இதுவும் கரெக்ட்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தான் ஆன்சர் கீழே டிஃபரெண்ட் வேஸ் ஆஃப் குரூப்பிங். ஓகே, குரூப்பிங்க என்ன பண்ணலாம்? டிஃபரெண்ட் வேஸ். ஓகே, வெவ்வேறு விதத்துல குரூப்பிங்க குரூப்பிங் பண்ணலாம். ஓகே, இப்ப தாரா கவுண்ட் பண்ணது வந்து வெர்டிக்கல் கவுண்டிங் 8 into 6. அதே கோபால் அடுத்து கோபால் சொன்னது என்னன்னா ஹாரிசான்டல். ஓகே, ஹாரிசான்டலா 1 2 3. ஓகே, ஹாரிசான்டல் வரும்போது 1 2 3, நெக்ஸ்ட் என்ன வருது? 4, நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் 6. ஆனா ஒண்ணுத்துல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. அப்ப 6 into 8. இன்னொரு விதமா இருக்கு. Can you complete this equal grouping and write it as multiplication? Okay, can you complete this equal grouping? இப்படியும் நம்ம கவுண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. 4 4 நம்ம கவுண்ட் பண்ணலாமா? இப்ப எத்தனை இருக்கு? 4. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் 1 2 3, அடுத்து என்ன வரும்? 4. ஓகே, 4 4. நெக்ஸ்ட் எத்தனை வரும்? 5 4.
next வரும் 6 4, next 7 4, okay, at next 8 times 4, 9 times 4, 10 times 4, 11 times 4, next என்ன வருது 12 times 4, அப்ப எப்படி எழுதலாம்? okay, 12 times 4 is equal to எத்தனை வரும்? 12 times 4 is equal to, அப்ப என்ன எழுதலாம்? 12 into 4 is equal to 4 2s are 8, 1 4s are 4, அப்ப எவ்வளவு வரும் மொத்தமா இருக்கு? 48. அப்ப 12 into 4 is equal to மொத்தம் எத்தனை இருக்கு? 48. அப்ப 6 into 8 போடலாம். 6 into 8 is equal to 48 போடலாம். அடுத்து 8 into 6 is equal to 48 போடலாம். next 12 into 4 வரும்போது என்ன வரலாம் நம்மளுக்கு? 48 போடலாம். இதே நம்மளுக்கு 4 இருக்கு இல்லையா, இதே 2 எடுத்துக்கணும்னா மொத்தம் எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 24. ஓகே, 24 into 2 is equal to எவ்வளவு வரலாம்? 48. இப்படியும் போடலாம். 2 2 எடுத்துக்கணும் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை வரும்? 24 வரும். அப்ப 24 into 2 is equal to 48. The next day the children take their appa and cousins to the farm. உடனே next day அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு அவங்க கசின்ஸை கூட்டிட்டு எங்க போறாங்க? ஃபார்ம். ஃபார்ம்னா என்ன? நிறைய அனிமல்ஸ் இருக்கிற இடம். ஓகே, டொமஸ்டிக் நிறைய வீட்டுக்காக சில வளர்க்குறாங்க இல்லையா, அப்ப அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஓகே ஆடு மாடு அதே மாதிரி நிறைய கோழி இதெல்லாம் வளர்க்குறது தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஃபார்ம். ஓகே, they see a lot of chickens here. சிக்கன்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஓகே, சிக்கன்ஸ் அப்படின்னு வரும்போது குட்டி. ஓகே, கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சிக்கன்ஸ் ஆர் தேர். let us count chickens in the farm. ஓகே, இது நிறைய நம்ம எவ்வளவு சிக்கன்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஓகே, இங்க என்ன பிக்சர்ல கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 இருக்கு. அப்ப 1 times 2, 1 times 2 is never not 2. next second one, இது ஒரு டைம், இது செகண்ட் டைம். அப்ப 2 times 2 is never no 4. அதே மாதிரி இங்க 1 time, next 1 time, next first time, next second times, next third times. அப்ப third time 3 times 2 is equal to 6. next 1 2 3 4. அப்ப என்ன வரணும்? 4 times 2 is என்ன வரும்? 4 times 2 எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. next 5 times 2, 1 2 3 4 5. அப்ப 5 times 2 எத்தனை இருக்கு? 10 chickens இருக்கு. அடுத்து so 1 into 2 is equal to 2, 2 into 2 is equal to 4, 3 into 2 is equal to 6, 4 into 2 is equal to 8, 5 into 2 is equal to 10. இதுதான் multiplication table. 2 tables அப்படின்னு சொல்லுவோம். இப்ப next அடுத்து வரும் 5 times 2 எழுதியாச்சு. next 6 time, next 1 2 3 4 5 6. 6 times 2 is equal to எத்தனை இருக்கு? 12. அப்ப 6 into 2 is equal to 12. 6 times 2 னு எழுதலாம், இல்ல 6 into 2 is equal to 12. next 7 1 2 3 4 5 6 7. 7 times 2 is equal to மொத்தம் எத்தனை இருக்கு? 14 chicks. அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்ப அதனால 7 into 2 is equal to 14. next 1 2 3 4 5 6 7 8. இப்ப என்ன எழுதலாம்? 8 times என்ன இருக்கு? 2 chickens is equal to மொத்தம் எத்தனை இருக்கு? 16. so 8 into 2 is equal to 16. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப என்ன எழுதலாம்? 9 times into 2 is எத்தனை வரும்? 18. or 9 2s are என்ன வரணும் நம்மளுக்கு? 18. 9 2s are 18. லாஸ்டா எத்தனை கொடுத்திருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப 10 times 2 is மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்ப 10 times 2 is 20 or 10 2s are 20. next skip jumping game. ஓகே, இதே மாதிரி என்ன பண்றாங்க? jumping game கொடுத்திருக்காங்க. let's play அப்படின்னு கொடுத்திருக்காங்க. in the evening the family goes to the playing field. ஓகே, ஈவினிங் என்ன பண்ணாங்க? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்பத்தோட எங்க போனாங்க? விளையாடுற இடத்துக்கு போனாங்க, ஒரு பிளேயிங் ஃபீல்டுக்கு போனாங்க. Atya draws a curvy number track on the ground with a stick.
she asked Dara to write the number starting from 0. உடனே என்ன பண்றாங்க, அவங்க ஒரு கோடு போடுறாங்க, ஒரு ட்ராக் போடுறாங்க கிரவுண்ட்ல. போட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, தாரா கிட்ட கேக்குறாங்க, நீங்க இந்த மாதிரி நம்பர்ஸை எழுதணும். now I need a jumper who wants to jump. ஓகே, கோடு போட்ட உடனே எனக்கு யார் வேணும், ஒரு ஆள் ஜம்ப் பண்றதுக்கு வேணும், யார் ஜம்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஜம்ப் பண்ற வரேன் தாரா சொல்றா. உடனே வந்து கோபால் சொல்றான் நம்பர் 3. 3 என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஜம்ப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி நம்ம ஜம்ப் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஓகே 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்ப என்ன வரும், ஃபர்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் என்ன வரும் 6 இருக்கு இல்லையா, 3 ஜம்ப் பண்ணும், 3 6 9, அடுத்து என்ன வரணும் 12, நெக்ஸ்ட் எங்க வரும் 15, அடுத்து எவ்வளவு வரும் 18. அந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம ஜம்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஜம்ப், இப்போ நம்பர் ஆஃப் ஜம்ப், அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ரீச், ஃபர்ஸ்ட் ஜம்ப்ல 3 ரீச் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஜம்ப்ல 3 ரீச் பண்றாங்க, செகண்ட் ஜம்ப்ல 6 ரீச் பண்றாங்க. அப்ப 3 + 3, அப்ப என்ன வரும் 3 + 3 எத்தனை வரும் 2 × 3 என்ன வரும் 6 வரும். அடுத்து செகண்ட் ஒன் என்ன வருது நம்மளுக்கு 1 2 3, அப்ப 3 டைம்ஸ், அப்ப 3 ஆட் பண்றோம், 9 இருக்கு. இது என்ன எழுதலாம் 3 × 3, அப்ப 3 டைம்ஸ் 3 அப்படின்னு எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வந்து எத்தனை இருக்கு, 4 ஜம்ப்ல 3 + 3 + 3 + 3, அப்ப எவ்வளவு வருது நம்மளுக்கு 12. அது எப்படி எழுதலாம் 4 × 3, 4 × 3 அப்படின்னா 4 டைம்ஸ் 3. நெக்ஸ்ட் அடுத்து 3, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 3 தேர்ட் டைம் 4, 5 டைம்ஸ் 3, அப்ப எவ்வளவு வரும் மொத்தம் ஆட் பண்ணோம்னா 15. அப்படி எப்படின்னா என்ன எழுதலாம் 5 3s are 5 டைம்ஸ் 3 is equal to 15. நெக்ஸ்ட் 3 + 3 + 3 + 3 + 3 + 3, மொத்தம் எவ்வளவு வருது 18. அதர்வைஸ் 6 டைம்ஸ் 3 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 3 + 3 + 3 + 3 + 3 + 3 + 3, அப்ப எவ்வளவு வரும் 7 ஜம்ப்ல எவ்வளவு வரும் நம்மளுக்கு 21. ஓகே, இங்க 7 ஜம்ப் அடுத்து போனோம்னா நம்மளுக்கு 21. அப்ப 21 எப்படி எழுதலாம் 7 × 3, 7 டைம்ஸ் 3. நெக்ஸ்ட் அடுத்து 8th ஜம்ப்ல 2 3 4 5 6 7 8, எவ்வளவு வருது 24 is equal to 8 × 3, 8 3s are 24. நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9, மொத்தம் எவ்வளவு வருது 27. அப்ப என்ன வரணும் 9 3s are 27. அடுத்து நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10, மொத்தம் எவ்வளவு வருது 30. அப்படி இல்லைன்னா என்ன எழுதலாம் 10 × 3, 10 டைம்ஸ் ஆர் என்ன வரும் 10 டைம்ஸ் ஆர் 10 டைம்ஸ் 3 அப்படின்னு எழுதலாம். 10 3s are எவ்வளவு வரும் 30 அப்படின்னு எழுதலாம். இது மாதிரி டேபிள்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் guess and write the next number she will jump on to. guess and write the number next number she will jump on to. இப்போ ஃபர்ஸ்ட் 1ல இருந்து எதுக்கு வராங்க 6க்கு வராங்க. அப்ப 0ல இருந்து எதுக்கு வருது 6க்கு வராங்க. 6ல இருந்து எத்தனை நம்பர் வருது 12 வருது. 6 நம்பர்ஸ் 12ல இருந்து நம்ம எதுக்கு வரோம் 1 2 3 4 5 6, அடுத்து 6க்கு வரோம். அப்ப அதுல எவ்வளவு வரும் 18. அடுத்து 1 2 3 4 5 6, அடுத்து வருது 6 வரும்போது எங்க வருது நம்மளுக்கு 24. அப்ப ஃபர்ஸ்ட் இது செகண்ட் 6 6 ஜம்ப் பண்ணிருக்காங்க. சோ guess and write the next number she will jump on to. அப்ப எத்தனை நம்பர் எழுதலாம் நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர் 6, நெக்ஸ்ட் நம்பர் 12, நெக்ஸ்ட் எவ்வளவு வருது நம்மளுக்கு 18. ஓகே 18, நெக்ஸ்ட் எவ்வளவு வரும் 24. அப்ப நெக்ஸ்ட் 2 நம்பர், 1 is 18, next one is 24. நெக்ஸ்ட் is there a pattern in these number? இந்த நம்பர்ல பேட்டர்ன் இருக்கா அப்படின்னா 3 6 9, அப்ப என்ன வரும் yes. ஓகே 3 6 9 3 3 இருக்கு. அப்ப yes, it's a pattern. How many steps forward is Dara jumping each time? ஓகே தாரா எத்தனை ஜம்ப் பண்றா அப்படின்னு சொல்லும்போது 6 steps. ஓகே எத்தனை ஸ்டெப் அவ ஜம்ப் பண்றா அப்படின்னா 6 steps அப்படின்னு எழுதலாம். Continue skip jumping by 6 by drawing the jumps on the number track. ஓகே நம்பர் ட்ராக் அப்படின்னும் போது கண்டினியூ நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி எழுதலாம் நம்ம 6 is equal to, that is 6 is equal to 1 times 6 6, next time 6 plus 6 is equal to இன்னொன்னு எழுதலாம் நம்ம 2 × 6, 2 × 6 is equal to 12. next 6 plus 6 plus 6 என்ன வரும் 3 times 6 is equal to என்ன வரும் 18. next அடுத்த ஜம்ப் 6 plus 6 plus 6 plus 6, அப்ப 4 times
4 times. அப்ப என்ன எழுதலாம்? 4 into 6 is equal to 24. 4 into 6 is equal to 24. Okay, இங்க என்ன சொன்னா? Continue skip by jumping 6 by drawing jumps on the number track. Okay, next இப்போ அடுத்து எழுதணும்னா எப்படி எழுதலாம் நம்மளுக்கு? 6 plus 6 plus 6 plus 6 plus 6. அப்ப எப்படி எழுதலாம் நம்ம? 5 into 6 is equal to எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 30. அந்த மாதிரி நம்ம என்ன எழுதலாம்? நம்ம இந்த நம்பர் லைனை கம்ப்ளீட் பண்ணலாம். and this skip jumping be used. okay, இந்த jumping வந்து 6 டேபிள்ல மென்ஷன் பண்ணதா? write times 6 table in your notebook. உன்னோட நோட்புக்ல நீ என்ன பண்ற? 6 டேபிள எழுத சொல்லியிருக்காங்க. அது இங்க எழுதிருப்போம் இல்லையா? இதே மாதிரி தான். இப்போ அடுத்து 1 2 3 4 5 6. அப்ப 6 into 6 is equal to எவ்வளவு எழுதலாம்? 36. அடுத்து டைம் எழுதுறோம். 6 6 3 time 4 time 6 time 7 time. அப்ப என்ன எழுதலாம்? நம்ம 6 into 1 2 3 4 5 6 one more 6. அப்ப 7 into 6 is equal to 42. அப்ப இதே மாதிரி என்ன பண்றோம்? 6 tables நோட்புக்ல எழுத சொல்லியிருக்காங்க. Next, is there repeated addition happening? Make times 4 table using repeated addition in the picture given below. Okay, அதே மாதிரி next ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி is there repeated addition happening? Make times 4 table using repeated addition in the picture given below. அப்ப இதே மாதிரி repeated ஆட் பண்ணி ஓகே இது வந்து repeated addition இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப make times 4 table இங்க times 4 table கொடுத்திருக்காங்க. இத வச்சு நீ எப்படி ரிப்பீட் பண்ணுவ அப்படின்னு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் 1 time 4 இருக்கு, 2 time 4 இருக்கு, அடுத்து 3 time 4 ஆட் பண்றேன். ஓகே 3 time 4னா இப்ப என்ன வரணும்? 4. இப்ப ஃபர்ஸ்ட் 8ல இருந்து இன்னும் ஒரு 4 ஆயிடுச்சு. அடுத்து 9ல இருந்து அடுத்து இன்னொரு 4 கொண்டு வரேன். இன்னொரு 4 எங்க இருக்கு? இதோ இருக்கு. 16ல இருக்கு. இந்த 4 கொண்டு வந்துட்டேன். ஓகே இந்த 4 கொண்டு வந்துட்டேன். அப்ப என்ன வரணும்? 4 plus 4 plus 4 3 4 கொண்டு வந்துட்டேன். அடுத்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் நானு? 16ல இருந்து 1 2 3 4. அப்ப 1 2 3 4. இப்ப அடுத்து வந்து அடுத்த டேபிளுக்கு கொண்டு போறேன் நான். 16ல இருந்து அடுத்து போறேன். ஓகே 16ல இருந்து அடுத்துக்கு போகும்போது 20. அடுத்து எதுக்கு போறேன்? 24. அடுத்து எவ்வளவு வரும்? 28. அடுத்து எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 32. எத்தனை வரும் நம்மளுக்கு? 4 4. இப்ப 2 4s போட்டேன். அடுத்து 3 4s is equal to எத்தனை வருது? 12 வருது. அடுத்து 4 4s 4s are 16 வந்துச்சு. அடுத்து 5 4s are 20 வந்துச்சு. நெக்ஸ்ட் 6 4s are 24 வந்துச்சு. நெக்ஸ்ட் 7 4s are 28 வந்துச்சு. அடுத்து 8 4s are எத்தனை வருது? 32 வந்தாச்சு. அடுத்து இப்ப 9 4s are வரப்போறோம். இங்க 9 4s are எவ்வளவு வருது? 36. அப்ப 9 into 4. நெக்ஸ்ட் இங்க வந்து 10 4s are அடுத்து 10 into 4. அப்ப 10 4s are எவ்வளவு வருது நம்மளுக்கு? 40. நெக்ஸ்ட் 11th 4 வரும் நம்ம. அப்ப 11 into 4 44. நெக்ஸ்ட் 12 into 4 எவ்வளவு வருது? 48. 12 4s are எவ்வளவு வருது நம்மளுக்கு? 48. அந்த மாதிரி இந்த டேபிள நம்மளாவே என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணி எழுதலாம். 4 into 4 into 4. அதே மாதிரி இங்க எத்தனை வருது? 4 into 4 into 4 plus 4. அதே மாதிரி இங்க என்ன வரலாம்? 4 plus 4 plus 4. இங்க வந்து 4 5 times 4 4 4. அப்ப 25 times 4. இது அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 1 time 2 time 3 time 4 time 5 time 6 time 4 24. இதே மாதிரி ரிப்பீட்டடா அடிஷனை நம்ம எழுதலாம். இப்ப நெக்ஸ்ட் கோபால் இஸ் ஜம்பிங் ஆஃப் டேஷ் ஸ்டெப்ஸ். இப்ப கோபால் எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்து எத்தனை? கோபால் இஸ் ஜம்பிங் ஃபார் எத்தனை இருக்கு? 9 steps. After 27 he will jump on. 27க்கு அப்புறம் என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப எங்க வரணும்? அடுத்து 36. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்து 36ல எங்க வரணும்? 45. அப்ப அடுத்து நம்ம எத்தனை வரணும்? நம்மளோட ஸ்டெப் after 27 he will jump on என்ன வரணும் நம்மளுக்கு? 35. இதோ இருக்கு இல்லையா? 35. அடுத்து என்ன வரணும்? 36. after 27 she will jump on. after 27 he will jump on என்ன இருக்கு நம்மளுக்கு? 36 ஒன்னு, அடுத்து 45 ஒன்னு. ஓகே அப்ப 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப 45. 36 ஒன்னு,
After 27, 1 வந்து 36 1, அடுத்து எவ்வளவு வரும் 45 1. What times table can you construct from Gopal's jumps? Make it in your notebook. Okay, என்ன டேபிள் நீ கத்துக்கிற இது மூலமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அதெல்லாம் 9. ஓகே, என்ன டேபிள் இது 9 டேபிள். ஃபர்ஸ்ட் வந்து 9 is equal to என்ன இதெல்லாம் நம்ம 1 into 9 is equal to 9. Next 9 plus 9 என்ன வரும் 2 times 9 is equal to 18. Next 9 plus 9 plus 9. அப்ப எப்படி எழுதலாம் 3 into 9 is equal to 27. Next 9 plus 9 plus 9 plus 9. அப்ப எப்படி வரலாம் 4 times 9 equal to 36. Next அடுத்து next எப்படி எழுதலாம் 9 plus 9 plus 9 plus 9 plus 9. அப்ப எப்படிலாம் 5 into 9 is equal to எத்தனை வரணும் நம்மளுக்கு 5 9s are 45. Next அடுத்து 9 plus 9 plus 9 plus 9 plus 9 plus 9. அப்படி எழுதலாம் 6 9s are 54. Next 9 9 2 times 3 4 5 6 7 7 9s என்ன வரும் 63. Next 9 1 2 3 4 5 6 7 8. 8 into 9 is equal to 72. Next அடுத்தது next 9 plus 9 2 3 4 5 6 7 8. Nine plus 9 to 2 time 3 time 4 time 5 time 6 time 7 time 8 time 9 time 10 time. அப்ப என்ன ஒண்ணா 10 into 9 is equal to 90. அப்படின்ற 9 டேபிள என்ன பண்ணலாம் நம்ம நோட்புக்ல எழுதலாம். Next, Dara also skip jumps. Gopal notes down the jumps, but she misses the first few numbers. Dara என்ன பண்றா ஜம்ப் பண்றா, கோபால் வந்து நோட் பண்றான். ஆனா அவன் என்ன பண்றான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 நம்பருக்கு அவன் நோட் பண்ண மறந்துட்டான். அப்ப என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப 32ல இருந்து 40க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இப்ப 32க்கும் 42க்கும் உள்ளனா 8. நெக்ஸ்ட் 40க்கும் 48க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 8. 48க்கும் 56க்கும் உள்ள ஜம்ப் எவ்வளவுனா 8. அப்ப எல்லாத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா அப்ப 8 டேபிள யூஸ் பண்றான். அப்ப 8 is equal to 8 into 1 is equal to 8. Next 8 plus 8 1 into 8 1 into 8 is equal to 8. Next 8 plus 8 அப்படின்னு வரும்போது 2 8s are 16. Next 8 plus 8 plus 8. அப்ப 3 8s are எவ்வளவு வரும் 24. Next 8 plus 8 plus 8 plus 8. அப்ப 4 8s are 32. Next 8 plus 8 plus 8 plus 8 plus 8. அப்ப எவ்வளவு வரும் 5 8s are எவ்வளவு வரும் நம்மளுக்கு 40. அப்ப என்ன நம்பர் எழுதலாம் 8 எழுதலாம் 16 எழுதலாம். Next 24 எழுதலாம். அப்ப first number 8, next number 16, third number 24. அப்ப 8 tables எழுதலாம். Up to this part 1 gets over. We will meet part 2 in the next video. Like, share and subscribe Chem Free Tutorial for more videos. Thank you.